ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வரிசையில் நம்ம வீட்டில் வந்து ஹெல்த்தியான ஒரு அடை கோதுமை மாவை வச்சு இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பா ரவை வச்சு ஒரு பொங்கல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா சாதம், முள்ளங்கி போட்டு சாம்பார், ப்ரொக்கோலி வந்து பொரியல் மாதிரி பண்ணியிருக்கிறேன். தேங்காய்லாம் பெப்பர் போட்டு பண்ணதுனால இது கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். மிளகாத்தூள்லாம் போடாமல் வெறும் பெப்பர், வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், சோம்பு அரைச்சி விட்டு பண்ணுறது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. ஒரு தடவை நான் வீடியோ போடுறேன். இது வந்து வாழைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மசால் மாதிரி பண்ணியாச்சு. அதாவது வறுக்காமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கும் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய், சோம்பு அரைச்சி விட்டு வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி இது மாதிரி பண்ணதுனால சாம்பாருக்கு ரெண்டுமே ரொம்ப நல்லா காம்பினேஷனாக இருக்கும். இந்த அடைக்கு வந்து காலையில் பண்ணுற அடைக்கு வந்து தொட்டுக்கே தேவையில்லை. இதுலேயே எல்லாமே போட்டிருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்லாம். வேணும்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் தேங்காய் சட்னி இருக்குது, அதனால் அதை வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.